நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெறுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டாரல்லவா அவரை துதிக்கலாமா? என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் அறிந்திருக்கின்றேன், என்னை நன்றாய் அறிந்திருக்கின்றேன். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றேன். திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. ஒரு வேத போது வாசிக்கலாமா? 2 நாளாகவும் 13வது அதிகாரம் வசனங்கள் 16-15. யூதா ஜனங்கள் திரும்பி பார்க்கிற போது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆசாரியர்கள் பூரிகைகளை முழங்கினார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரித்தார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரிக்கிற போது தேவன் யெரொபெயாமையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அபியாவுக்கும் யூதாவுக்கு முன்பாக முறியடித்தார். இங்கே யூதா ஜனங்கள் சத்துருக்களால் முன்னும் பின்னும் நெருக்குகிற போது அவர்கள் என்ன செய்தார்கள் சொல்லப்பட்டது? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இது போல சூழ்நிலையில இன்று நீங்கள் இருக்கீங்களா? எந்த பக்கமும் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியலையாப்பா. எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை, எந்த பக்கம் திரும்பினாலும் கலக்கம், கண்ணீர், வேதனை என்னை சுற்றி இருக்கிறது. அப்படின்னு இருக்கீங்களா? கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யூதா மனுஷர் ஆர்ப்பரிக்கிற போது அவர்கள் இஸ்ரவேலரை முறியடித்தார் என்று சொல்லப்படவில்லை. கர்த்தர் அவர்கள் சத்துருக்களை முறியடித்தார். நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்கள் சத்துருக்களை முறியடிப்பார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை அவர் முறியடிப்பார். உங்கள் பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவார். எல்லா பிரச்சனைகளையும் என் தேவன் மாற்றுவார். இப்ப ஏற்பட்ட சூழ்நிலை இருக்கீங்க, ஜெபம் பண்ணலாமா? அப்பா எனக்காக நீர் யுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி நேசிக்கிறீங்களா? அனுப்பி தகப்பனே தர்மையான நாளுக்காக கூட அப்படி நன்றி அப்பா. நாளைக்கு கூட எங்களுக்கு ஈவாய் தருவீங்களே அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோமே, போட்டுருக்கிறோமப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்தை தருகிறோமப்பா. அப்பா சத்துருக்களால் முன்னும் பின்னும் நெருக்கப்பட்டு, அண்டர் பிரச்சனைகளால் முன்னும் பின்னும் நெருக்கப்பட்டு, பலவீனங்கள், கஷ்டங்கள், பாடுகளால் முன்னும் பின்னும் நெருக்கப்பட்டு நோக்கி அப்பான்னு கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் யுத்தம் பண்ணுவீராக. அவர் பிரச்சனைகளை, அவர் பலவீனங்களை, இக்கட்டுகளை, கஷ்டங்களை நீர் முறியடிப்பீராக. கர்த்தாவே உன்னுடைய கருத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தருகிறோமப்பா. திரவுக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் பலமையும் பல ஞானமும் தெய்வாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துவோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்லதே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.